சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா. டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா. ARD அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகில். விழா தலைமை மற்றும் யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பாளர் டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் திருமதி D ராணி சங்குபதி தர்மலிங்கம். சென்னை மாநகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் ரூபாய் 394 கோடியில் புதிய பேருந்து நிலையத்தை தமிழக அரசு கட்டத் தொடங்கியது. இதன் பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அது திறக்கப்பட்டது. இங்கு தினமும் 1 லட்சம் பயணிகள் வந்து செல்கின்றனர். கிளாம்பாக்கத்தை பொறுத்தவரை பேருந்து நிலையத்தின் எதிரிலேயே ரயில் பாதை செல்கிறது. ஆனால் இதற்கான ரயில் நிலையம் அமைக்கப்படவில்லை. வண்டலூர் ரயில் நிலையமும் ஊரப்பாக்கம் ரயில் நிலையமும் அருகருகே உள்ளன. இது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தூரம் என்பதால் மக்கள் நடந்து செல்ல முடியாத நிலை உள்ளது. இதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என பேருந்து நிலையத்தை அமைக்கும் போதே கோரிக்கை எழுந்தது. ஆனால் இந்த பணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்த பின்னரே ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கியது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் மைய பகுதியில் இருந்து கணக்கிட்டால் 500 மீட்டர் தூரத்தில் இந்த ரயில் நிலையம் அமைக்கப்படுகிறது. 3 நடைமேடைகள், நிலைய மேலாளர் அறை, பார்க்கிங் வசதி, டிக்கெட் அலுவலகம், கண்காணிப்பு கேமராக்கள், நடைமேம்பாலம், நகரும் படிக்கட்டுகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் பணிகளை முடிக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் வடகிழக்கு பருவமழை காரணமாக இப்பணிகளில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் மீண்டும் பணிகள் வேகமெடுத்தது. மார்ச் மாத இறுதிக்குள் பணிகள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் ரயில் நிலைய பணிகளை முடிப்பதில் மீண்டும் இழுபறி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கிளாம்பாக்கம் ரயில் நிலைய பணிகள் 40% மட்டுமே முடிவடைந்துள்ளது. தற்போது நடைமேடை, சுற்றுச்சுவர்கள், மின் இணைப்பு, மேற்கூரை அமைத்தல் ஆகிய பணிகள் நடந்து வருகிறது. இதேபோல் ரயில் நிலையத்தின் முகப்பு பகுதி, அமைவிடம், நடைமேம்பாலம் அமைப்பதற்கு தேவையான இடங்களை தமிழக அரசு தேர்வு செய்து வருகிறது. இந்நிலையில் இந்த ரயில் நிலையத்திற்கான பணி விரைவில் முடிவடைந்து பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 2024 ஆகஸ்ட் 15 இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிளாம்பாக்கம் திறப்பு விழா நடைபெறுவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டது. ஏதோ சில காரணங்களால் மேம்பால பணி நடைபெறுவதாலும் நடைமேடை பணிகள் நடைபெறுவதாலும் தாமதமாகிவிட்டது. இப்பொழுது 2025 மே மாதத்திற்குள் முடிவடைந்து விடும் என்று நம்பிக்கையில் காத்திருக்கிறோம். வந்திருந்தால் எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் சக்திவேல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.